தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னா ஸ்காலர்ஷிப், அதாவது 2024-25க்கான ஸ்காலர்ஷிப் எந்தெந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டிப்ளமா ஸ்டூடெண்ட், அப்புறமேல ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2024-25 கல்வி ஆண்டிற்கு கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்க்கை பெற்று பயின்று வரும் புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்லூரிகளில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காலேஜில் படிச்சுக்கிட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கவங்க இப்ப அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனா அவங்க ரினிவல் பண்ணணும். அதை காலேஜ் மூலமா ரினிவல் பண்ணணும். அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2024-25 கல்வி ஆண்டில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை நோடல் ஆபீசர் அணுகி உமிஸ் என்ற இணையதளத்தில் கல்லூரி மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணவங்க, ஏற்கனவே காலேஜில் ஜாயின் பண்ணி ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாதவங்க இப்போ உங்க காலேஜில் உள்ள நோடல் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்றாங்க. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் புதிய கல்லூரி மாணாக்கர்கள் கீழ்காணும் ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். 1. வருமான சான்றிதழ். பெற்றோர் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இன்கம் சர்டிபிகேட், அதாவது உங்க பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்திற்குள்ள இருக்கணும். ரெண்டாவது உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது வேணும். இந்த 2 சர்டிபிகேட்டும் நியூ சர்டிபிகேட் தான் வேணும். அதை இ-சேவை மையத்தில் நீங்க இப்ப அப்ளை பண்ணி உடனே வாங்கிங்க. அடுத்தது உங்க பேங்க் அக்கௌண்டோட உங்க ஆதார் கார்டு நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். இவ்விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து ஆதி திராவிடர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களின் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு யாரு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, எஸ்சி, எஸ்சி, கிறிஸ்டியன், எஸ்டி இவங்க 3 பேரும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு 31/1/2025.